ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுட்டும் விழி சுடரே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இங்க நம்ம சரளா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீடு இனிமே நமக்கு சொந்தமாக போகுது அப்படின்றத நினச்சி தான் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்காங்க. ஸோ நம்ம சண்முகத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. அபி நமக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கா. அவளுக்குன்னு இனிமே எதுவுமே இல்லையே. நம்ம கஷ்டப்படுறோம். அவளோட பாரத்தெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து இப்போது நம்ம அபிக்கிட்ட, இங்கே பாரு அபி, நீ என்ன நினச்சி இந்த வீட்டை சரளா பேரில் எழுதி வைக்கிறனாலாம் சொன்னேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு அபி. உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறதா நீ என்றைக்குமே நினைக்கவே நினைக்காத. நீ என்னுடைய தங்கச்சி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அபி. தயவு செஞ்சு என்னை நினச்சி நீ கவலைப்படாத அபி. இந்த வீடெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்து நம்ம அதாவது சண்முகம் வந்து இந்த வீடு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட சரளா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க. ஏதோ அபி நமக்கு அன்பளிப்பாக அந்த வீட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறா. நீங்கள் என்னடனா அதை கெடுத்து விட்டுருவீங்க போல். இங்கே பாருங்கள், அபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, அவ்வளோதான். மாற்றி பேசுனா அதெல்லாம் சரியாக வராது. இங்கே பாருங்கள், எந்திரிச்சு வாங்குங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அபிக்கு மனப்பூர்வமாக தான் அந்த வீடை வந்து நம்ம சரளாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம அபிக்கு கிடையவே கிடையாது. அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருக்கணும். தனக்குன்னு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கணும். நம்மளால் தான் அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு. அவங்க இப்படி இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ வேண்டியவங்க. ஆனால் நம்மளால் தான் இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இதை கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை விட 100 மடங்கு அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆளுங்க. நம்மளால் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதுனால தான் நம்ம அபி வந்து அந்த வீட்டை சரளா பேருக்கு எழுதி வைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ சரளாவுமே இதில் சந்தோஷப்படுறாங்க. நம்ம அபிக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு சைடு இங்கே கர்ணா வந்து இப்போ திவ்யா புதுசாக வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எப்படியாவது வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அபியோட நினப்பு நம்ம வெற்றிக்கு வரவே கூடாது. எப்போவுமே வெற்றி இதே வீட்டில் இருக்கணும். அபி வந்து தப்பு பண்ணவ தான், ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அபியுமே வெளியே வந்துட்டா. அபி வெளியே இருக்கிறது நமக்கு நல்லதே இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம தப்பு பண்ணலை, அந்த கர்ணா தான் தப்பு பண்ணா அப்படின்றத எப்படியாவது இவன் நிரூபிச்சிட்டானா என்ன பண்ணுறது. கூடிய சீக்கிரமே அவளை போட்டு தள்ளணும். அவள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிற மாதிரி தெரியல. படிப்புக்காக அவளுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அவளை எங்கே போட்டாலும் துப்பாக்கியில் போட்டு அதாவது எங்கே பார்த்தாலுமே அவளை துப்பாக்கியில் போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம கர்ணா வந்து நினைக்கிறாங்க. ஸோ திவ்யாவையும் நம்ம வெற்றியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வெற்றியும் அபியும் எவ்வளோ 2 பேரும் க்ளோஸாக லவ் பண்ணாங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலை. எல்லாத்துக்குமே காரணம் இந்த கர்ணா தான். ஸோ நம்ம வெற்றியும் அபியும் ஒன்று சேர்ந்தா தான் நல்லா இருக்கும். அபி வந்து கர்ணா கூட வெற்றி இருக்கிறதுனால வெற்றியை தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி வந்து கெட்டவர் கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். வெற்றியும் அபியும் ஒன்று சேரணும். இவங்க 2 பேரையுமே கண்டிப்பாக நம்ம சுடர் ஒன்று சேர்த்து வைப்பாங்க. சுடர் மூலமாக தான் நம்ம வெற்றியும் அபியும் ஒன்று சேர போகிறாங்க. அப்படி நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இப்போது எங்க கருணா வந்து வெற்றியை வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன கருணா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நேரமாக அப்படியே வெறிக்க ஒரே இடத்த முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா கருணா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கருணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து கேட்குறாங்க. உடனே கருணாவுமே அது வந்து வெற்றி, இந்த விஷயத்த எப்படி பேசுறதுன்னு தெரியல. எப்போவுமே எந்த எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட டைரெக்டாக நான் தயக்கப்படாமல் கூச்சப்படாமல் பேசிடுவேன். ஆனால் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீ எப்படி எடுத்துப்ப, என்ன நினைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் படபடப்பாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கருணா, எதுக்காகவும் பயப்படாத ஆள் இப்போது இப்படி தயங்கி பேசுகிற, பயமாக இருக்குன்னு வேறு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வெற்றி, உன் மேலே நான் எக்கச்சக்கமான அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்னை நான் சரிக்கு சமமாக தான் நினைக்கிறேன் வெற்றி. அப்படி இருக்கிறப்போ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அந்த வீணா போன அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இங்கே பாரு கருணா, இந்த மாதிரி டைமில் எதுக்காக அந்த அபியை ஞாபகப்படுத்துகிற, அந்த அபியை நினச்சாவே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து இப்போ வரைக்குமே அபி மேலே கோவமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கருணாக்குமே அதுதான் பாயிண்ட்டே, அதாவது அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வெற்றிக்கிட்ட, இங்கே பாரு வெற்றி,
கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அபி கூட திரும்பவும் நீ ஒண்ணு சேர்ந்து வாழ மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த நான் ஒரு முக்கியமான விஷயத்த முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நான் எடுத்த முடிவுக்கு நீ கட்டுப்படுவன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்குவியா? அப்படின்னு சொல்லிட்டு. கருணா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கருணா. என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லாயிருக்கு. நான் இப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணமே நீ தான். என்ன ஒண்ணு, அந்த அபி மட்டும் தான் எனக்கு நிம்மதியே குடுக்கல. அவ எனக்கு மிகப்பெரிய அவமானத்தையும், கஷ்டத்தையும் தேடி குடுத்துட்டு போனவ. அவ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு வெற்றி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவ தான் உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெற்றி இருந்துட்டு, இங்க பாரு கருணா, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். இன்னைக்கே செத்து போ அப்படின்னாலுமே கண்டிப்பா செத்து போறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்படி உனக்கு நான் இவ்ளோ விசுவாசமா இருக்கிறப்போ, நீ இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஏன் கருணா தயங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்க கருணாவுமே, சரி வெற்றி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் தயங்காமல் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் மறுப்பு மட்டும் சொல்லக்கூடாது. இந்த சாமி முன்னாடியே எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கருணா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா சத்தியம் பண்ண அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு கருணா, நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்டர் மட்டும் போடு. மற்றபடி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் கருணா. ஏன் நீ இவ்வளோ இது பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கருணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வெற்றி, நீ மறுத்து பேசிட்ட அப்படின்னா என்னால் கண்டிப்பாக அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா சொல்கிறாங்க. ஸோ வெற்றியுமே, இங்கே பாரு கருணா, நீ பயப்படவே பயப்படாது, தயங்கவும் செய்யாத. நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. நம்ம வெற்றி வந்து சத்தியம் பண்ணியிருக்க கூடாது தான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அபி வந்து ரொம்ப நல்லவங்க தான். அவங்க எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணது இந்த கருணா தான். ஸோ தன்னோட பொண்டாட்டியே கொலை பண்ணது இந்த கருணா. அப்படி இருக்கிறப்போ இந்த கருணா தான் ஜெயில் தண்டனை எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போது இந்த கருணா வந்து அபி தான் தப்பு பண்ணா, கொலை பண்ணவளே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே நம்ப வச்சாச்சு. அதுக்காக இப்போது நம்ம அபி வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கருணா இது மூலமாக எப்படியாவது வெற்றியோட வாழ்க்கையிலே இந்த அபி வரவே கூடாதுன்றதுக்காக இப்போது திவ்யாவை வெற்றியோட வாழ்க்கையில் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சொல்லு கருணா, நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, தயங்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறத அடுத்த செகண்டே நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் எதுக்காக கருணா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வெற்றி, கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. நீ எதுக்காகவும் தயங்காத கருணா. கண்டிப்பாக நீ சொன்னதை அடுத்த செகண்டே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெற்றி, நீ சொன்ன வார்த்தையை நம்பி உன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். கண்டிப்பாக நீ ஓகே சொல்வேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம வீட்டுக்கு திவ்யா வந்திருக்கால, ஆமாம் வந்திருக்காங்க, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம வெற்றிக்கு அதிர்ச்சியில் பேச்சியே வரல. என்ன கருணா சொல்கிற நீ? அது எப்படி? அதெல்லாம் முடியாது. பாத்தியா வெற்றி, உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ யோசித்தேன், எவ்வளோ தயங்கினேன். அதெல்லாம் இப்போ உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இல்லை கருணா, நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் அதை கேட்டிருப்பேன். ஆனால் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏற்கனவே நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் கருணா. அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கோனா அது எப்படி கருணா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வெற்றி, இத்தனை நாளைக்கு தான் நீயும் தனியாகவே கஷ்டப்படுவ. இங்கே பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதை நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அபி முன்னாடி நீ சந்தோஷமாக வாழணும். அந்த அபியுமே இப்போ பரோல் மூலமாக வெளியே வந்திருக்கா. அவள் முன்னாடி நீ கெத்தாக இருக்க வேண்டாம், நீ சந்தோஷமாக இருக்கன்னு அவளுக்கு தெரியணும் வெற்றி. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் பண்ண தப்புக்கான தண்டனையே இப்போது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். திவ்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது வெற்றி வந்து, இல்லை கருணா, என்னால் முடியவே முடியாது. கண்டிப்பாக என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்போ வரைக்குமே நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காகடா அந்த அபியை லவ் பண்ணோம், அந்த அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லவே சொல்லாத கருணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கருணாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்செட்டாக போய் எதுவுமே பேசாமல் ஒரு ஓரமாக நின்றுக்கிறாங்க. வெற்றிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கருணா, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வெற்றி, நீ என்கிட்ட பேசவே பேசாத. நீ எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்வேன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ எவ்வளவோ அனுபவிச்சுட்ட, அது எனக்கு புரியுது. ஆனால் திவ்யா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் என் கூட பிறக்காத தங்கச்சிடா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே கருணா என்னென்னமோ பேசி வெற்றியோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம
வெற்றிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கருணாவோட பேச்சையுமே மீற முடியல. கருணா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வெற்றி இருக்காரு. ஸோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கருணா ப்ளீஸ் கருணா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு கருணா அப்படின்னு சொல்லவும், இங்கே கருணா இருந்துட்டு இங்கே பாரு வெற்றி, நீ திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் என் கூட பேசவே கூடாது. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வெற்றி அப்படியே தலைமையில கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ஸோ வெற்றிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம படாத அவஸ்தையப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே அவளோட ஞாபகங்களை நம்மளால் அழிக்கவே முடியல. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பொருளை பார்க்குறப்பெல்லாம் அவளோட ஞாபகம், அவள் கூட இருந்த ஞாபகம் எல்லாமே நமக்கு திரும்ப வருது. அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம அந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இல்லை இல்லை அது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் கருணா கிட்ட எப்படி என்ன பேசி என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் வெற்றி கருணாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் கருணா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஸ்வேதாவுமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. என்னங்க நீங்கள், நான் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வெற்றி வந்து கருணா ப்ளீஸ் கருணா என் கூட பேசு கருணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இருந்துட்டு சாரி கருணா இருந்துட்டு இங்கே பாரு வெற்றி, என்கிட்ட பேசவே பேசாத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. இத்தனை நாளாக நீ நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கானவும் கிடையாது, என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் இல்லை. என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அப்படின்னா நான் சொன்ன உடனே இந்த விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லியிருந்திருப்ப. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் வெற்றி. நீ போ அந்த அபி கூட ஒன்று சேர்ந்து வாழு. அந்த அபி வெளியே வந்துட்டா அவளை பார்த்ததும் உனக்கு மனசு மாறிடுச்சு அப்படி தானே? நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற. உனக்கு உன் ஃப்ரெண்டை விட உனக்கு துரோகம் செஞ்ச உன் பொண்டாடி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பேச மறுக்கிறாங்க. ஸோ வெற்றிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கருணா, ப்ளீஸ் கருணா, சின்ன வயசுலேருந்தே உன்னை தவிர எனக்கு வேறு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்வேதா இருந்துட்டு இப்போ தாங்க கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இவனால தான் என் அக்கா இந்த உலகத்தை விட்டே போனா. இல்லைனா என் அக்கா என் கூடயும் உங்கள் கூடயும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்திருப்பா. தன்னோட குழந்தைய விட்டுட்டு அனாதையாக போயிட்டா. அவள் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காமல் என் அக்கா போய் சேர்ந்துட்டா. எல்லாத்துக்குமே காரணம் இவனும் இவனோட பொண்டாட்டியும் தான் காரணமே. எப்படியோ இவனை வெறுத்து ஒதுக்குறல எனக்கு அதுவே போதும். இனிமேல் இந்த வெற்றின்றவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே பாருடா, அதான் அவருக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலல்ல, நீ மிகப்பெரிய துரோகின்றதை இப்போயாவது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒழுங்காக இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வரவும் கரெக்டாக இங்கே நம்ம கருணா இருந்துட்டு இங்கே பாரு ஸ்வேதா, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் நீ வரவே வராத. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கோம். எனக்காக வெற்றி நிறைய விஷயத்த செஞ்சுருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவனை நீ மரியாதை குறைவாக நடத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் விஷயத்தில் தலையிடாது ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுக்கு பயங்கர கோவம் வந்து அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கருணா ப்ளீஸ் கருணா, தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த மட்டும் இங்கே பாரு வெற்றி, நீ இந்த வீட்டில் இருக்கலாம், உனக்கு சகல மரியாதையும் கிடைக்கும். ஆனால் நீ என் கூட பேசவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஆனால் இது உன் வீடு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கருணா மேலே போகவும், கருணா ஒரு நிமிஷம் கருணா, நீ சொல்கிற விஷயத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருணாக்கா அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படியோ அந்த அபி பக்கம் வெற்றியை நெருங்கவும் கூடவே கூடாது. எப்படியோ நம்ம சொன்னதுக்கு இவன் ஓகே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் இவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திவ்யா கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். திவ்யா கண்டிப்பாக ஓகே சொல்வான்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இந்த அபியை கடைசி வரைக்கும் ஜெயிலே விட்டு வைக்கணும். வெற்றி வந்து அவளை பற்றின விஷயத்தை புரிஞ்சிக்கவே கூடாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. அவள் நல்லவ அப்படின்றத, அவள் எப்போவுமே கெட்டவளாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது. நம்ம அப்போ தான் வெளி உலகத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக தெரிஞ்சு ஜாலியாக ஓடி ஆடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து நினைக்கிறாங்க. உடனே இங்கே வெற்றி இருந்துட்டு கருணா, அதான் நீ சொன்ன விஷயத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்படி இருக்கிறப்போ ஏன் கருணா ஏன் இப்போ கூட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி, என்னுடைய ஃப்ரெண்டு நான் சொல்கிற பேச்சை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக உன்னுடைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கருணா வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. வெற்றிக்கு விருப்பமே இல்லை, கருணாவோட வற்புறுத்தலால் தான் இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது விஷயமா இங்கே கருணா வந்து
நம்ம திவ்யா கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. வெற்றியை பற்றியும் அபியை பற்றியும் வெற்றியும் இவங்க 2 பேருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அபி தப்பு பண்ணல அப்படின்றத நம்ம வெற்றி புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேரணும். கருணா தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தருவீங்க. இப்போது இங்கே அதாவது திவ்யா வந்து கோவிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகி வந்து, அண்ணா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. ஸோ கருணா இருந்துட்டு, திவ்யா இங்கே வாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணா கூப்பிட்றாங்க. சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை திவ்யா, அதாவது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், அதுக்கு இந்த அண்ணனுக்காக நீ ஓகே சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ செட்டில் ஆகியிருக்கிறதுக்கு காரணமே, நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான்ண்ணா. நீங்கள் சொல்கிறத போய் கேட்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கருணா இருந்துட்டு, சரிம்மா உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, அது விஷயமா தான்மா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம அதாவது திவ்யா வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னம்மா எதுவுமே பேசலை. சரிங்கண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேண்ணா, எனக்கு ஓகே தான். நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளை, இவங்களோட தான் நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்கன்னா கூட நான் ஏற்றுப்பேண்ணா, அந்த அளவுக்கு உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ கருணாவுக்கு வேலை ஈஸியாகிடுச்சு, பயங்கர சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா நீ பத்திரமா கோவிலுக்கு போயிட்டு வா, நல்ல நாளாக பார்த்து நம்ம நிச்சயம் ஏற்பாடு பண்ணிடலாம். உனக்கும் அந்த பையனுக்கும் உடனடியாக கல்யாணம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை உனக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பையன்தான், உனக்கு எப்போவுமே நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்க வைக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம கருணா வந்து இப்போது இங்கே திவ்யா கிட்டே பேசியாச்சு. திவ்யாவுமே இப்போ கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது திவ்யா வந்து கோவிலுக்கு போன இடத்துல இங்கே அபியை மீட் பண்ணுறாங்க. அபியும் திவ்யாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போது திவ்யாவும் அபியும் அவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிறாங்க. சுடரையுமே நம்ம திவ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. ஸோ இங்கே நம்ம திவ்யா இருந்துட்டு, அபி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் எனக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ஸோ அந்த நிச்சயதார்த்தமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு உங்களை நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன், நீங்கள் வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது திவ்யாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம கருணா வந்து இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்கே திவ்யாவுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது திவ்யாவுக்குமே அதாவது வெற்றியும் திவ்யாவும் க்ளோஸாக பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அபியோட நினப்பை ஒட்டுமொத்தமாக இங்கே நம்ம வெற்றி வந்து அடியோட அழிச்சிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போது நாளைக்கே நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே நிச்சயம் ஏற்பாடு பண்ணுறாங்க இங்கே கருணா. சரி நிச்சயமே இப்போ கொஞ்சம் பெருசாக கிராண்டாக தானே செய்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ ஏன் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடக்கூடாது, இந்த ஊர்லேயே அபி மட்டும் தான் நமக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நம்ம அபியை வந்து நாளைக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அபியுமே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் இறங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அபியுமே ஓகே சொல்கிறாங்க. மறுநாள் இப்போது நிச்சய ஏற்பாடு பண்ணலாம் எல்லாமே தடபுடலாக நடந்துக்கிட்டுருக்கு. வெற்றிக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே கருணாவுக்காக ஓகே சொன்னதுனால கருணாவுக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அபியோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப்பில் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே இங்கே நம்ம வெற்றியோட நினைவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை எல்லாத்தையுமே மறக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களால முடியல. இப்போது நிச்சயத்துக்காக நம்ம திவ்யா வந்து அழகாக அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போது இவங்க 2 பேருக்குமே நிச்சயம் நடக்குது. கரெக்டாக இந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. உடனே இங்கே ஒரு ஆள் விட்டு நம்ம அபியை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இது கருணாவோட வீடாச்சுல்ல, ஐயோ நம்ம இங்கே இருக்கவே கூடாது, போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து எங்கள் அபியை வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இங்கே நம்ம அதாவது திவ்யாவுக்கும் நம்ம வெற்றியுக்கும் தான் நிச்சயமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே தட்டு மாற்றிடுறாங்க, ரிங்கியுமே போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தா இங்கே
நம்ம அபி கதி கலங்கி போகிறாங்க. அபி வந்த விஷயமே இங்கே கருணாவுக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் அபி கிளம்பி வந்துடுறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த வெற்றி இன்னொரு கல்யாண வாழ்க்கைக்கு ஆசைப்படுறானே, ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளை ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, தன்னோட பொண்டாட்டி மேலே சரியாக நம்பிக்கை வைக்க தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளா? கண்டிப்பாக அதோட பொண்ணோட வாழ்க்கையுமே கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அந்த பொண்ணுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம திவ்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருது. ஸோ ஈவினிங் தான் கால் பண்ணுறாங்க. என்னங்க நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்ததவே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வந்திருந்தேங்கங்க, நான் பார்க்கவும் செஞ்சேன். உங்களோட அதாவது உங்களோட பார்ட்னரை பற்றி தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். தயவு செஞ்சு நீங்கள் இன்றைக்கி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு, அன்றைக்கி நம்ம வந்து மீட் பண்ணோம்ல, அந்த கோவிலுக்கு வந்துடுங்க. முக்கியமான விஷயம் பேசணுங்க, மறந்துட போகிறீங்க, வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. என்னதான் நம்ம வெற்றி மேலே அபிக்கு கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த லவ் பாசம் எல்லாமே இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை. அதே சமயம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கருணாவாலேயோ இல்லை வெற்றியாலேயோ பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அழகாக இருக்கா, படிச்சிருக்கா, அவள் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அபி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ தன்னோட வாழ்க்கையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. தன்னோட வாழ்க்கையை விட அந்த பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நிறையவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணுமே இப்போது கோவிலுக்கு வந்துடுறாங்க. அதாவது திவ்யா வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க. இப்போது நம்ம அபியுமே வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கக்கா, எதுக்காக வர சொன்னீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சி சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம திவ்யா வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு தயங்குறாங்க. அது வந்து நான் சொல்கிற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்பாமல் மட்டும் போயிடாத, நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த வெற்றியை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, கண்டிப்பாக அந்த வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் திவ்யா, ஏன்னா அவனால் பாதிக்கப்பட்டவ நான், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெற்றிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நான் தான். அந்த வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் என் குடும்பத்தவே இழந்தேன். என் அப்பா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. இப்படி எல்லாரையுமே எதிர்த்து நான் அந்த வெற்றியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனேன். அந்த கருணா ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், என் அண்ணாவை பற்றி தப்பாக பேசாதீங்க. இன்றைக்கி நான் சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே ஏன் கருணா அண்ணா தான். அவர் எங்கள் குடும்பத்துக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதை கூட செஞ்சுருக்கட்டும், ஆனால் கருணா ரொம்ப கெட்டவன். தன்னோட ஆசைக்காக, பேராசைக்காக தன்னோட கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ணவன் அந்த கருணா. அந்த பழியை ஏன் மேலே தூக்கி போட்டு 10 வருஷமாக நான் இன்றைக்கி தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் திவ்யா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என் புருஷனும் உடந்த, என் புருஷன் என்னை ஒரு நிமிஷம் கூட அதாவது யோசிச்சு பார்க்காம என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் என்னை அதாவது சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பினவன். அவனை தான் நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற. எனக்கு என்னமோ என் மனசில் தோணுன்னு தான் உன்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை அந்த வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நல்லாவே இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய முடிவு. நீ என்ன சொல்கிறியோ, நீ என்ன யோசிக்கிறியோ, நீ என்ன பண்ணுவியோ அதை பற்றி எனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே உன் பாடுமா அப்படின்ற மாதிரி அபி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம திவ்யா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த அக்கா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே திவ்யா வந்து வீட்டுக்கு வந்ததுமே கருணா கிட்ட, அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுண்ணா, வெற்றிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஆமாம்மா கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் அவன் ஒரே ஒரு 2-3 நாள் கூட ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை. அவள் என் பொண்டாட்டி பார்வதி, உனக்கே தெரியும்ல, அவளை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. அவள் சரியான ஃப்ராடுமா. இந்த வீட்டுக்காகவும் சொத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு பார்வதி அநியாயமாக கொன்று போட்டுட்டா. அதனால தான் அவள் பண்ண தப்புக்கான தண்டனையை தான் அவள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் நல்லவ இல்லை. அவளை எங்கேயாவது பார்த்தா அப்படின்னா கூட அவகிட்ட பேசவே பேசாதம்மா. நம்மளோட வாழ்க்கை கெடுக்கணும் தான் அந்த அபி நினைக்குவா. தயவு செஞ்சு அவகிட்ட நீ பேச்சு கூட கொடுத்துடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அதாவது திவ்யா கிட்ட கருணா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திவ்யாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் இவங்க இப்படி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்படி சொல்கிறாங்க. எதை நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு வாழ்க்கை. திவ்யா படிச்சிருக்காங்க, நிறைய அதாவது விஷயத்த சாதிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கை, அதாவது ஒவ்வொருத்தருக்குமே கல்யாணன்றது மிகப்பெரிய கனவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கை துணை ரொம்ப நல்லவங்களா இருக்கணும், நமக்கானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கே திவ்யாவுமே யோசிக்கிறாங்க. எது உண்மை அப்படின்றத நமக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு. கல்யாணத்தை வேணால் ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டு இந்த பார்வதி அக்கா கொலை கேஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, யார் அக்காவை கொன்னது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ணா சொல்கிறாரே அப்படின்றதுக்காக நம்ம அந்த வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு யார் தப்பு பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறப்போ பிரபாகரன் லாயர் வந்து ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்களோட நகை திருடு போனப்போ செயின் அதாவது யாரோ திருடர் அறுத்துட்டு போனப்போ நம்ம பிரபாகரன் தான் வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. பெட்ரோல் காலி ஆயிருக்கும். ஸோ அப்படி மீட் பண்ணவங்க தான். அவங்கள மீட் பண்ணி நம்ம பேசலாம். கண்டிப்பாக அவங்க லாயராக தானே இருக்காங்க. இது விஷயமா அவங்க ஏதாவது பண்ணி யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்கள நம்ம மீட் பண்ணி பேசி ஆகணுமே, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, கோர்ட்டுக்கு போனால் அந்த ஆள் அங்கே தான் இருப்பான். எப்படியோ கோர்ட்டில் தான் நான் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கேஸு அது இதுமா அதாவது விசாரணை விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இது விஷயமா பேசி பார்வதி அக்கா கொலை கேஸில் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, யார் கொலை பண்ணது அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.